இப்போ இந்த 1.5 மாதத்தில் இல்லாத ஒரு மாற்றம் அப்படி என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கு என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரே ஒரு மாற்றம் தான் நடந்திருக்கு. அல்லது ஒரு சில பெண்களை ஏவி விட்டு கொஞ்சம் அப்படி இப்படி கதைக்க வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை பொது வழியில் போட்டு மருத்துவர் அவர்களுடைய நட்பேரை கெடுக்கலாம் என்று சொல்லி முயற்சி செய்கிறது. அந்த ஊடகத்தில் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் இங்கே கிழக்கு பக்கத்தில் இருக்கிறார், இங்காலி பக்கம் ஒரு இடத்துல இருக்கிறார். கேள்வி கேட்கிற அந்த ஆய்வாளர் மேற்க பார்த்து கேள்வி கேட்கிறார். அவரால் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய முகத்தை பார்க்க முடியல, அவருடைய கண்ணை பார்க்க முடியல, அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அந்த கேள்விகளை கேட்க முடியல. எனவே மருத்துவர் அர்ச்சுனா 1986 ஆண்டு பிறந்தவர். அதுக்கு 1956 ஆண்டு பிறந்த ஆக்கள் எல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டு மல்லு கட்டி கொண்டு நிற்கணும். தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியினுடைய நீள அளவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் கதைக்க வேண்டி இருக்குது. அதனால் ஒருவேளை அந்த கால அளவு அதிகமாக இருந்தால் அதுக்காக மன்னிச்சு கொள்ளணும். என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் கதைக்க வேண்டி இருக்குது. இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக தீவிரமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுது. தீவிரமான எதிர் பிரச்சாரங்கள், அவரை அவமானப்படுத்துறது, அவருக்கு மேலே சேறு பூசுறன்னு சொல்லி ஒரு பரவலாக ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. மிக குறிப்பாக மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு அதிக ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய யூடியூப் மற்றது ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களை அதிக அளவிலான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுது. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். கடந்த 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலாகவே மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் செயல்பட்டு கொண்டு வரார். அப்ப இல்லாத கடும் எதிர்ப்பு இப்போ ஒரு 4-5 நாளாக வர்றதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த 1.5 மாதத்துல இல்லாத ஒரு மாற்றம் அப்படி என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கு என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரே ஒரு மாற்றம் தான் நடந்திருக்கு. அது என்ன மாற்றம் என்று சொன்னா தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப தேர்தல் என்று அறிவிக்கப்படையக்குள்ள யாருக்கு அது அதிக தாக்கத்தை செலுத்தும், யார் அதில் விழிச்செழுவார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள். ஏன்னு சொன்னா தமிழ் அரசியல்வாதிகள் 4.5 வருஷம் 5 வருஷம் இல்லை 4.5 அல்லது 4.25 வருஷம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்கள், கும்பகர்ணன் போல. பிறகு ஒரு கடைசி நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு விழிச்செலும்பி நாங்களும் இங்கேதான் இருக்கிறோம், எங்களுடைய பேர் இதுதான் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டு வருவார்கள். எனவே இப்போ சமீபத்தில் விழிச்செலும்பினது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள். விழிச்செலும்பி பார்க்கக்குள்ளதான் பார்த்தா இங்கே ராமநாதன் அர்ச்சுனான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பூகம்பம் உண்டு இங்கே உருவாக்கப்பட்டிருக்குது. மிகப்பெரிய ஒரு மக்கள் அலை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ இதை இல்லாமல் பண்ணணும், இதுக்கு எதிராக ஏதாவது செய்யணும் என்று சொல்லி இப்போ அவர்களுக்கு தெரிந்தவர்கள், தெரிந்த ஊடகங்கள், ஒரு சில யூடியூபர்ஸ் சொல்லி கொஞ்சம் பேரை பிடிச்சி ஏவி விட்டு கிடக்கு மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்ய சொல்லி. ஆனா இந்த பிரச்சாரங்களால ஏதாவது பிரயோசனம் இருக்கா? இந்த பிரச்சாரங்களை அவர்களால் சரியான முறையில் செய்ய முடியுமா? சரியான முறையில் செய்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்க முடியுமா? அல்லது மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை அரங்கத்திலிருந்து அகற்றி விட முடியுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. சுருக்கமாக சொல்ல போனால் அது அவர்களால் முடியவே முடியாது. ஏன்னு சொன்னா கடந்த காலத்தில், கடந்த ஒரு 15 வருஷத்துல எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் எந்த ஒரு செயலை ஒழுங்கா திட்டமிட்டு ஒழுங்காக நடத்தி முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடிச்சிருக்கணுமா? எனவே அந்தந்த விஷயங்களில் ஃபெயிலியர் ஆகி போன எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இங்கே கொஞ்சம் பேரை ஏவி விட்டு, கொஞ்சம் யூடியூபர்ஸை ஏவி விட்டு, ஃபேஸ்புக்கில் எழுதுறாக்களை ஏவி விட்டு இவர்களால் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நல்ல பேரை, இந்த எழுச்சியை அடக்க முடியுமான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் முடியாது. ஏன்னு சொன்னால் அதுக்கு அவர்கள் கையில் எடுத்துக்கிற ஆயுதம் என்ன ஆயுதம் என்று சொன்னால் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் வைக்கிறதுக்கு அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் என்னென்னு சொன்னால் அவதூறு பரப்புறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அவரை பார்த்து கோமாளி என்றது, சைக்கோன்றது, மனநோயாளி என்று சொல்றது, இந்த மாதிரி இதை சொல்றது கரெக்டர் அசசினேஷன் என்று சொல்லி. இந்த கரெக்டர் அசசினேஷன்ன்றது எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் ஒரு நட்பேரை களங்கப்படுத்துறதுன்னு சொல்லலாம். இந்த அவதூறுகளை பரப்பி அவருடைய நல்ல பேரை கெடுக்கிறது. எனவே இப்படியான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு, இப்படியான சில பதிவுகளை போட்டுக்கொண்டு அவருடைய நட்பேரை கெடுக்கிறதுக்கு இவர்கள் எடுத்த முயற்சியில் நிறைய விஷயங்கள் புலப்படுது. ஒன்று இவர்களுக்கு எதிர்பிரச்சாரம் வைக்க தெரியாது, புலி பண்றேன்னு சொல்றது. ஒரு ஊடகத்தில் ஒருவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து ஒருவருடைய நட்பேரை கெடுக்கிறது எப்படி என்று கூட அவங்களுக்கு தெரியாது. இது முதலாவது. ரெண்டாவது இவன் நாலேஜ் தானே அதில் வெளிப்படுது. இவன் மண்டைக்குள்ள என்ன இருக்கோ, இவன் அறிவில் என்ன இருக்கோ அதுதான் அதில் வெளிப்படுது. என்னென்னு சொன்னால் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு சொல்லி இருக்குது. நல்ல விஷயங்கள் இருக்கும்போது, நல்ல விதமாக விமர்சனம் வைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கும்போது இந்த கெட்ட வார்த்தை கதைக்கிறது, தூசணம் கதைக்கிறது, திட்டுறது, நீ அப்படி செய்துட்ட இப்படி செய்யான்னு கண்டபடி கதைக்கிறது, அல்லது ஒரு சில பெண்களை ஏவி விட்டு கொஞ்சம் அப்படி இப்படி கதைக்க வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை பொது வழியில் போட்டு மருத்துவர் அவர்களுடைய நட்பேரை கெடுக்கலாம் என்று சொல்லி முயற்சி செய்கிறது. எனவே இந்த மாதிரி எடுக்கப்படுற எல்லா முயற்சிகளுமே படுதோல்வியெல்லாம் முடியுமே என்று சொன்னால் இப்படியான பிரச்சாரங்களை வைக்கிறதன் மூலம், இப்படியாக திட்டுறதன் மூலம், இப்படியான ஒரு எதிர்மறையான விமர்சனங்களை வைக்கிறதன் மூலம் ஒருவரை கெடுத்து விட முடியாது. எனவே தமிழ் அரசியல் கட்சிகள் ஏன் இதை கையில் எடுத்துக்கணும்னு சொன்னால் அவைக்கு அதுதான் தெரியும். அவைக்கு அது மட்டும்தான் தெரியும். ஒரு அறிவுபூர்வமாக தர்க்கபூர்வமாக ஒரு விஷயங்கள் எடுத்து வச்சு மருத்துவர் அர்ச்சனா அவர்களே நீங்கள் சொல்கிறது இப்படி பிள்ளை, இது இன்னும் சரியில்லை, இது இப்படி இப்படி என்று சொல்லி அந்த ஆக்கபூர்வமாக அணுகி
அணுகி ஒரு விவாத களமாக கொண்டு வந்து அதன் மூலம் அவரை வீழ்த்தலாம் என்று சொல்லி அந்த சிந்தனை அவைக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால் அவையின் கையை வந்து கரை படிஞ்ச கை, அவைய செய்கிற வேலை எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு களிச்சடையான வேலை என்று செய்யலாம். எனவே வந்து அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வந்து வார்த்தையில் வெளிப்படும், அதுதான் அவர்களுடைய செயல்களில் வெளிப்படும். எனவே வந்து இப்போ அவர்கள் ஏவி விட்டுகிற இந்த அம்புகள் வந்து ஒரு பலவீனமான அம்புகள் தான். மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் எய்கிற இந்த அம்புக்கு முன்னால் இந்த அம்புகள் தாக்கு பிடிக்குமான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் இல்லை. இப்போ நீங்கள் கிட்டடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். அந்த ஊடகத்தில் வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் வந்து இங்கே கிழக்கு பக்கத்தில் இருக்கிறார், இங்காலி பக்கம் ஒரு இடத்துல இருக்கிறார். கேள்வி கேட்குற அந்த ஆய்வாளர் வந்து மேற்க பார்த்து கேள்வி கேட்கிறார். அவரால் வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய முகத்தை பார்க்க முடியலை, அவருடைய கண்ணை பார்க்க முடியலை, அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அந்த கேள்விகளை கேட்க முடியலை. அப்போ நாங்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்ததில் பார்க்கக்குள்ள வந்து இது அவருடைய கரெக்டர் என்னன்றது அடுத்த செகண்டே வந்து எங்களால் ஊகித்து உணரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை வந்து முகத்தை பார்க்காம கீழே பார்க்குறாருன்னு சொன்னால் அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை, ஆளுமை கிடையாது, அவருக்கு ஒரு பர்சனாலிட்டி கிடையாது, அவருடைய உள்ளத்தில் வந்து ஏதோ ஒரு கரைகள் இருக்குது, ஏதோ ஒரு களங்கங்கள் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படும். ஏன்னு சொன்னால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து சைக்காலஜி தெரிஞ்சாக்கள், நல்ல உளவியல் நிபுணர்கள், உளவியல் மருத்துவர்கள், உளவியல் ஆலோசகர்கள் சொல்லி நிறைய பேர் பார்ப்பீங்கள். எப்போவுமே வந்து நாங்கள் ஒரு மனுஷனோட கதைகள் வந்து கண்ணை பார்த்து கதைக்கணும். கண்ணை பார்த்து கதைக்கிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை என்று சொன்னால் அங்கே வந்து சம்திங் ராங். எனவே வந்து இப்படியான ஊடகவியலாளர்கள் அதுவும் குதர்க்கமான கேள்விகள், மேற்க பார்த்து கொண்டு குதர்க்கமான கேள்விகள். நான் நினைச்சேன் சிலவள் அங்காளி பக்கம் ஒரு கண்ணாடி இருக்கும் போறதுக்கு, அந்த கண்ணாடியில் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய உருவம் தெரியும் போறதுக்கு, அதை பார்த்து பார்த்து தான் கேள்வி கேட்கிறார் போறதுக்கு என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் அந்த ஐ கான்டாக்டே இல்லை. எனவே இப்படியான ஆட்கள், இப்படியான ஒரு ஊடகவியலாளர்கள், பத்தி ஆய்வாளர்கள், பெரிய ஆய்வாளர்கள் எல்லாரையும் பார்க்கக்குள்ள வந்து இவன் நிச்சயம் என்று சொன்னால் வெளியிலேருந்து பார்க்குறாக்கள் எல்லாரும் வந்து முட்டாள்கள் என்று சொல்லி. இங்கே வந்து இத்தனை நாடுகளிலிருந்து பார்ப்பினோம், கனடாலேருந்து பார்ப்பாங்க, இங்கிலாந்துலேருந்து பார்ப்பினோம், அமெரிக்காலேருந்து பார்ப்பினோம், உலகத்திலிருந்து எல்லா இடமிருந்து பார்ப்பினோம். பெரிய பெரிய படிச்சாக்கள், பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் என்று சொல்லி பெரிய பெரிய இன்டெலெக்சுவலான ஆட்கள் எல்லாம் வந்து இந்த இன்டர்வியூவில் பார்ப்பினோம். அப்படி பார்க்கக்குள்ள வந்து அங்கே வந்து கெட்டு போகிறது உங்களுடைய பேர் தான். ஏன்னு சொன்னால் ஒரு ஊடகவியலாளர் என்று சொன்னால் ஒரு தைரியம் இருக்கணும். நீங்கள் ஒரு கெஸ்ட்டை கூட்டிக் கொண்டு வந்து இருத்தி வச்சு கேள்வி கேட்குறீங்கள். அப்போ நீங்கள் அவருடைய முகத்தை பார்க்க விடாமல் உங்களை எது தடுக்குது? ஏன்னு சொன்னால் அவரை பற்றின நெகட்டிவான எண்ணங்களும் கூட மனசில் வந்து நிறைச்சி வச்சுக்கிறீங்கள். நிறைச்சி வச்சு கொண்டு நீங்கள் கேள்விகளுக்கு ஆரம்பிக்கிறீங்கள். அதனால தான் உங்களை வந்து அவருடைய முகத்தை வந்து ஃபேஸ் பண்ண முடியலை. எப்போ நாங்கள் ஒருவருடைய முகத்தை வந்து பார்த்து கதைக்க மாட்டோம் என்று சொன்னால் ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது. ஒன்று வந்து எங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வந்தால் நாங்கள் அவரை பார்த்து கதைக்க மாட்டோம். ரெண்டாவது வந்து இன்னிலண்டு ஒரு ஆளுமை உள்ள ஒரு ஆளை பார்த்தா நேர முகத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் தயங்குவோம். சின்ன வயசில் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்குள்ள வந்து அதிபர் கூப்பிட்டு கேள்வி கேட்டாலோ, ஆசிரியர் கூப்பிட்டு கேள்வி கேட்டாலோ நாங்கள் தலையை குனிஞ்சு தான் நிற்போம். என்ன சொன்னால் ஆசிரியர்மாருடைய முகத்தை வந்து நேருக்கு நேராக பார்க்குற தைரியம் எங்களுக்கு இருக்காது. அதை நாங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஏன்னு சொன்னால் அவையின் ஆளுமை லெவல் வேறு, எங்களுடைய ஆளுமை லெவல் வந்து வேறு. ஏன்னு சொன்னால் நாங்கள் மாணவர்கள், அவர்கள் ஆசிரியர்கள். அது அப்போ. ஆனால் இங்கே வந்து ஒரு ஊடகவியலாளர் வந்து இன்னும் ஒரு மருத்துவர் பேட்டி எடுக்கிறார். ரெண்டு பேருடைய ஆளுமை திறமையும் வந்து ரெண்டு பேருடைய அந்த பர்சனாலிட்டியும் வந்து சரியாக தண்டுக்கணும், சமமாக தண்டுக்கணும், ஈக்குவலாக தண்டுக்கணும். மருத்துவர் கிழக்கில் இருக்கும்போது நீங்கள் மேற்க பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. எனவே வந்து உங்களுடைய ஆளுமைத்தன்மை இல்லை முதலாவது. ரெண்டாவது வந்து உங்களுடைய மனசில் வந்து அவரை பற்றின நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கிறபடியே தான் நீங்கள் அப்படி மேற்கால பார்த்து கேள்வி கேட்குறீங்க. அது காரணம் நீங்கள் முதலே வந்து ஃபீட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இங்கே இப்படி தான் கேள்வி கேட்கணும், இப்படி தான் குண்டக்க மண்டக்க கேள்விகள் கேட்கணும், இப்படி தான் குதர்க்கமாக கேள்வி கேட்கணும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தரப்பட்ட அஜெண்டா, உங்களுக்கு தரப்பட்ட வேலை திட்டம் அது. எனவே வந்து இப்படியான பிரச்சாரங்கள், இப்படியான கேள்விகள் வந்து ஃபெயிலியர் ஆகி போகும். என்று சொன்னால் கீழே போய் ஆக்கள் கொமெண்ட்ஸில் போயிட்டு திட்டி வச்சுக்கிறோம். ஆக்கள் வந்து ஆரம்பரமாக பேசி வச்சுக்கிறோம். நீ எல்லாம் ஒரு ஊடகவியலாளராக இப்படி கேள்வி கேட்குற, அப்படி கேள்வி கேட்குற, அது டாக்டர் இந்த மாதிரி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்காங்கன்னு சொல்லி கணக்கெழுதி வச்சிருக்கிறோம். எனவே வழக்கம் போல சொல்கிற மாதிரி தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்களுக்கு வந்து தெளிவாக விளங்கிட்டது இந்த ஊடகங்கள். எனவே இந்த ஊடகங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அவை இந்த கதையை கேட்டுக்கொண்டு அந்த அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய கதையை கேட்டுக்கொண்டு மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை வந்து செய்ய தெரியாமல் செய்து மொக்கையினப்பட்டு கொண்டிருக்கணும். அடுத்தது தமிழடியான் தளத்தில் வந்து நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். இந்த மாதிரியான எதிர் பிரச்சாரங்கள் வைக்கப்படுது மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக. இந்த பிரச்சாரங்களை வந்து மக்கள் நம்புவார்களான்னு சொல்லி இந்த காணொளி வந்து ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் 1700 பேர் வாக்களிச்சிருக்கணும். 1700 பேர். இந்த 1700 பேரில் 15% மக்கள் சொல்லியிருக்கணும் ஆம் நம்புவார்கள் என்று சொல்லி. இந்த எதிர் பிரச்சாரங்களை வந்து மக்கள் நம்பி விடுவார்கள் என்று சொல்லி 15% மக்கள் சொல்லியிருக்கணும். 85% மக்கள் சொல்லியிருக்கணும் இல்லை நம்ப மாட்டார்கள் என்று சொல்லி, இல்லை நம்பவே மாட்டார்கள் என்று சொல்லி. அதாவது வந்து 85% மக்கள் இன்னமும் வந்து உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் வைக்கிறதால எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி. அதோட இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே கடந்த 15 வருஷமா வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து மக்களுக்கு ஒழுங்கான சேவைகள் செய்யலை, மக்களுக்கு ஒழுங்கான அரசியல் செய்யலை, தாங்களும் தங்களுடைய குடும்ப
குடும்பமும் தங்களுடைய கட்சியும் என்று சொல்லி தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் என்று சொல்லி சுயநலமாக செயல்பட்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நாங்கள் நிறைய தரம் காட்சிக்கிறோம். இப்போவும் கூட ஒரு இளைய தலைமுறை வந்து அரசியலுக்குள்ள ஈடுபடுறதுக்கு இவர்கள் பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறோம்ன்றதையும் நாங்கள் நிறைய தரம் காட்சிக்கிறோம். ஏன் எங்களுடைய இளைஞர்கள் வந்து அரசியலில் நாட்டம் இல்லாமல் அரசியலுக்குள்ள ஈடுபாடு இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகிறதிலையும் வேறு வேறு வேலைகளை பார்க்குறதிலையும் வந்து பிஸியாக இருக்கணும் என்று சொன்னால் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து வேற விடுறையில் அவர்கள் வந்து மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கணும். என்ன பிரச்சனை சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய இல்லாமைக்கு பிறகு அதை நாங்கள் இப்பயே சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன் நான், அவர்களுடைய ஒரு இல்லாத ஒரு காலத்தில் வந்து யார் தலைமை தாங்கிறது? அப்படியே ஒரு இளைய தலைமுறை வந்து அரசியலுக்குள்ள ஈடுபட்டாலுமே இப்போ இருக்கிற அரசியல் தலைமைக்கு வந்து ஒரு அடிபணிஞ்சு போகிற மாதிரி அவர்களோட சேர்ந்து இயங்குற மாதிரி தான் இயங்க முடியும். அப்படி இயங்காமல் வந்து எதிர்த்து இயங்கினா இவர்கள் எல்லாருமே சேர்ந்து அவரை ஒரு மாதிரி துரோகி பட்டம் காட்டி அனுப்பி விடுவார்கள். அதுக்கு நல்ல உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாணக்கியன் எம்பி. சாணக்கியன் வந்து நல்ல ஒரு இளைஞர், 3 மொழிகளும் நல்லா பேச தெரிஞ்ச ஆளுமை உள்ள ஒரு இளைஞர். ஆனால் அவர் அரசியலுக்குள்ள வந்து இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஆக்கள், மக்களால் வெறுக்கப்படுற ஆக்களுக்கு ஒரு அவைன்ற ஒரு சபோர்டினேட் என்று சொல்லுவோம். என்ன சொல்றது, அப்படி அவைக்கு கீழே இருக்கிறபடியால தான் அவர் வந்து பெரிய அளவில் வந்து ஷைன் பண்ணல. நான் அதை வெளிப்படையாகவே சொல்கிறேன், இதில் வந்து ஒளிச்சு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் சாணக்கியன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, அவருடைய அந்த வருகை, அவருடைய மொழியாற்றல், மற்ற ஆற்றலுக்கு அவர் எங்கேயோ போயிருக்க வேண்டியது. ஆனால் வந்து இவைக்கு கீழால் அடிபணிஞ்சு இருக்கிறபடியால் அவரால் ஒரு அளவுக்கு மேலே வெளியில் வர முடியலை. எனவே இப்படி இளைஞர்கள் வந்து அரசியலில் ஈடுபடுறதுல வந்து ஒரு விதமான அர்த்தமும் இல்லை. எனவே அரசியலுக்குள்ள வர எங்களுடைய இளைய தலைமுறை வந்து ஒரு புரட்சிகரமான எண்ணம் உள்ளாக்கள், புதுமையான சிந்தனை உள்ளாக்கள், எங்களுடைய மக்களை வந்து நேசிக்கக்கூடிய ஆக்களாக வந்து இருக்கணும். மாறாக வந்து இப்போ இருக்கிற அந்த அரசியல் தலைமைக்கு கீழே அடிபணிந்து போறாக்களா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எனவே வந்து ஒருதன் வந்து சரியான அரசியல் எங்களோட மக்களுக்கு முன்னெடுக்கணும்னு சொன்னால் விரும்பியோ விரும்பாமலோ அவர் வந்து இப்போ இருக்கிற அரசியல் தலைமைகளை எதிர்த்தே ஆகணும். ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அரசியல் தலைமை வந்து சரியில்லை. இவன் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல, இவன் காலங்களுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. ஆனால் இளைய தலைமுறையை வந்து வர விடுறையில் அப்படியே வர்ற ஒரு சில இளைய தலைமுறையை வந்து இந்த மாதிரியான பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துறது. நீ இந்த மாதிரி போய் ஃபேஸ்புக்கில் எழுது, நீ இந்த மாதிரி போய் யூடியூப்பில் கமெண்ட்டை போடு, நீ இந்த மாதிரி செய் அந்த மாதிரி செய்யன்னு சொல்லி இந்த இளைய தலைமுறையை வந்து கெட்ட ரீதியாக சிந்திக்க வைக்கிறது. இது எவ்வளோ பெரிய துரோகம் என்று பாருங்க. ஏற்கனவே அங்கே ஒரு துரோகத்தை செய்து வச்சுக்கிறோம். ஒரு துரோகம் இல்லை, நிறைய துரோகங்கள். தமிழ் மக்களுக்கு வந்து உதவி செய்யல, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை சரியாக கண்டுகொள்ளல, இளைய தலைமுறையை வந்து அரசியலுக்குள்ள வரவிடையில, இந்த மாதிரியான நிறைய துரோகங்களை செய்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய குடும்பம் என்று சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு இருந்தோண்டு வர்ற காசுகள் எல்லாத்தையும் ஊழல் செய்து பொக்கெட்டுக்கு வச்சுக்கொண்டு அப்படியான ஒரு துரோகத்தை செய்து கொண்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அரசியலுக்குள்ள ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சில இளையவர்களை வந்து இந்த மாதிரி மருத்துவர் அர்ச்சுனாக்கு எதிராகவும் தங்களுக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் ஏவி விடுறதுக்கு, கருத்துக்களை சொல்றதுக்கு, அதுவும் நல்ல விதமான கருத்துக்கள், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விமர்சனம் வைக்கக்கூடிய மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இந்த மாதிரி அசிங்கம் அழுதுறது, இந்த மாதிரியான தேவைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏவல் நாய்கள் போல இந்த இளைய தலைமுறையை வந்து இப்போ இருக்கிற மூத்த அரசியல்வாதிகள் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கணும். இதுதானே இப்போ எங்கட கண்ணுக்கு முன்னால் நடந்துட்டு இருக்குது. எனவே இது வந்து இளைய தலைமுறைக்கு அவர்கள் செய்கிற 7 8வது துரோகம். ஏற்கனவே நிறைய துரோகங்கள், அதில் ஒரு துரோகம் தான் இந்த துரோகம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் வந்து ஒரு இளைஞராக இருக்கிறார். 1986ஆம் ஆண்டு தான் அவர் பிறந்தவர், ஒரு இளைஞர். இப்போ அவருக்கு எதிரான ஒரு கருத்தை வைக்கிறதுக்கு அல்லது அவருக்கு எதிரான ஒரு சரியான அரசியலை முன்வைக்கிறதுக்கு ஒரு இளைய தலைமுறை இங்காலி பக்கம் யாருமே இல்லை. மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக அவரோட நேர எதிர் விவாதம் செய்யக்கூடிய தகுதியோட எதிர் கருத்துக்களை சரியான முறையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை அரசியல்வாதி, ஒரு இளைய அரசியல்வாதி இங்கே கிடையவே கிடையாது. அப்படி யாராவது இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் யாரை தெரிஞ்சு கொள்கிறேன். ஆனால் இங்கே யாருமே கிடையாது. அப்படியான ஒரு ஆளை வந்து இங்கே இவர்கள் வந்து உருவாக்கல. அதுதான் காரணம். எனவே வந்து மருத்துவர் அர்ச்சுனா வந்து 1986ஆம் ஆண்டு பிறந்தவர். அதுக்கு வந்து 1956ஆம் ஆண்டு பிறந்த ஆக்கள் எல்லாம் வந்து சண்டை பிடிச்சு கொண்டு மல்லு கட்டி கொண்டு நிற்கணும். ஏன்னு சொன்னால் அவைக்கு வந்து அவையில் அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்கல. இது வந்து வெக்கப்பட்டு வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம். எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய மிகப்பெரிய பட்டு தோல்வி இது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இந்த சொல்லினு தானே கோட்டு தத்துவம் என்று சொல்லி, அதாவது வந்து ஒரு கோடு இருக்குது, அந்த கோட்டை வந்து சின்ன கோடாக நாங்கள் காண்பிக்கணும் என்று சொன்னால் அதுக்கு மேலே ஒரு பெரிய கோட்டை கிரிவிட்டோம் என்று சொன்னால் இந்த முதலாவது கோடு ஆட்டோமேட்டிக்காக சின்ன கோடாக மாறிடும். இதுதான் அந்த கோட்டு தத்துவம். எனவே வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய எழுச்சி ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து அதை விழுத்தணும் என்று நினைக்கிறீர்கள். அப்போ நீங்கள் தைரியம் உள்ள உண்மையான ஒரு அரசியல் தலைவராக இருந்தால், உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இருந்தால், நீங்கள் ஒரு இதய சுத்தியுள்ள அரசியல் தலைவராக இருந்தால் நீங்கள் மக்கள் மத்தியில் வந்து சொல்லணும், மக்கள்
மக்களே என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு எல்லா விதமான தீர்வையும் பெற்று தருவேன், மருத்துவர் அர்ச்சனாவை நம்ப வேண்டாம், என்ன நம்புங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களை முன்னிறுத்தி ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து மருத்துவர் அர்ச்சனா அவருடைய குரல் வந்து கீழே போயிடும். அவரை பார்க்குறத விட மக்கள் உங்களை பார்க்க ஆரம்பிப்பிடும். ஆனால் அப்படி வெளியில் வந்து ஒரு தைரியமான அரசியலை செய்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, உங்களுக்கு திறமை இருக்கா, உங்கள்ட்ட ஏதாவது பொட்டென்ஷியல் இருக்குதா, உங்கள்ட்ட ஏதாவது விஷயம் இருக்குதா? இல்லை, எதுவுமே இல்லை. உங்களுடைய கைகள் வந்து கரைபடியாத கையா? இல்லை. நீங்கள் ஊழலே செய்தது இல்லையா? கிடையாது. இந்த கோட்டுக்கு மேலே ஒரு பெரிய கோட்டை உங்களால் கீற முடியலை. அதுக்கான திறமையோ தகுதியோ திராணியோ எதுவுமே உங்கள்ட்ட கிடையாது. ஏன்னு சொன்னால் உங்களுடைய கைகள் எல்லாமே வந்து கரைபடிந்த கைகள். அதனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் தேர்ட் கிளாஸ் பொலிட்டிக்ஸ்குள்ளே வாரீங்கள். அது என்ன தேர்ட் கிளாஸ் பொலிட்டிக்ஸ்ன்னு சொன்னால் இந்த மாதிரி தூசணத்தலை திட்டுறது, இந்த மாதிரி கண்டபடி எழுதுறது, அவருடைய கரெக்டரை வந்து அசிங்கப்படுத்துறது, பிறகு சில பெண்களை ஏவி விட்டு கண்டபடி கதைக்க வச்சு அதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரியான முயற்சிகள் ஈடுபடுறது எல்லாமே வந்து தேர்ட் கிளாஸ் அரசியல். ஏன் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து இந்த மாதிரியான தேர்ட் கிளாஸ் அரசியலில் ஈடுபடினோம்னு சொன்னால் சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் அகப்பையில் வரும். நன்றி, வணக்கம்.